கிறிஸ்பி தோசை பேட்டர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த தோசையோட என்னென்ன போட்டு நான் அரைச்சா கிறிஸ்பியாக வருங்கிறத சொல்லியிருக்கேன். இட்லி அரிசி 1 டம்ளர் போட்டால் பச்சரிசி 1.5 டம்ளர். பச்சரிசியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ எந்த டம்ளரில் அளக்குறேன்னு பாருங்கள், அதே டம்ளரில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டு எதில் வேணால் அளந்துக்கலாம். 1 பங்கு போட்டிங்கன்னா 1.5 பங்கு பச்சரிசி, 1 பங்கு இட்லி அரிசி, 1.5 பங்கு பச்சரிசி போட்டு அதோட 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். அதெல்லாம் நான் போட்டுட்டேன், உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. அது 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். தோசைங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டும் சேர்த்து அரைக்கிற போது தோசை கிறிஸ்பியாகவும் வரும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த அரிசியோடு சேர்த்து போட்டு நல்லா களைஞ்சி ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சி ஒரு 3 hours 3 to 4 hours ஊற வச்சு. கம்மியாக போடுறதுன்னா நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். நான் நிறைய போடுறதுனால கிரைண்டரில் அரைச்சி உங்களுக்கு நான் மாவு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருந்திருக்கும். 8 hours புளிச்சக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு அரைக்கிற போது தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்லா கலராகவும் வரும். அரைச்ச மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள், பொங்கி. எதுவுமே ஆட் பண்ணல, 8 hours புளிக்க வச்சா போதும், அவ்வளோ சூப்பராக வந்துடும். எப்படி வந்திருக்கு புளிச்சு பாருங்கள். இது நம்ம தோசை கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோம்னா நல்லா முறுமுறுன்னு வரும். கிறிஸ்பி தோசையோட பேட்டர் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வீடியோ 2 வரை செக் பண்ணி பாருங்கள். இது என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவங்களுக்காக இதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிற போது ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தோசை கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக கிடைக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும், ரொம்ப சூப்பராக வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மெனூஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னோடய வேலை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல முறுமுறுன்னு வரும், கையிலே நீங்கள் எடுக்கலாம் திருப்பி போட்டுட்டு, அவ்வளோ சூப்பராக வரும். ஈஸியாகவும் எடுக்க வரும். பச்சரிசி நம்ம கூட போட்டுருக்கறதுனால ஈஸியாக திருப்பறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் தோசை ஊற்றலாம். மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் போட்டால் போதும். இது 1 டம்ளர், அது 1 டம்ளர்னு போட்டு திருப்பி போடணும். இந்த ரெடிஷ் கலர் வரதுக்கு தான் அந்த சக்கரை போட்டுறது. 1 ஸ்பூன் சக்கரை போட்டு நீங்கள் ஊற்றுறது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் செஞ்சு காமிச்ச வீடியோ. ஈஸியாக திருப்ப வரும் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிறிஸ்பி தோசை ரெடி. நம்ம இன்னும் மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். என்னோடய கன்சிஸ்டன்சி இந்த தோசை இப்படி தான் நான் ஊற்றுறது. அதனால் இன்னும் ஒரே ஒரு கரண்டி ஊற்றி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா மெலிசாக வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டும் மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். 8 hours புளிக்க வச்சா போதும், தோசை சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்பி தோசை ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.